அன்னா கடுமையான அகரஃபோபியா இருந்து பாதிக்கப்படுகிறது மற்றும் அவரது தந்தை இறந்த முதல் 10 ஆண்டுகளில் தனது குழந்தை பருவ வீட்டில் விட்டு இல்லை. அவர் கணவர் புற்றுநோயை இறக்கும். சகோதரர் தினசரி உணவு விநியோகங்களை டாரிங் செய்து அவள் நண்பர்களாக இருப்பதால் அவளுடைய சகோதரர் கான்ராட் கவனித்துக் கொள்கிறார். அவளுடைய சகோதரர் அவளை நகர்த்தவும் வீட்டை விட்டு வெளியேறவும் ஊக்குவிக்க முயற்சிக்கிறார். கான்ராட் இறந்துவிட்ட பிறகு அன்னா மற்றும் டான் இருவரும் தங்கள் தற்போதைய சூழ்நிலைகளில் சிக்கியுள்ளனர். அன்னா தனது சூழ்நிலையை தப்பிப்பதற்கான வாய்ப்பாக ஒரு பெரிய தொகை பணம் சம்பாதிக்கிறார். ஆனால் அவர் சரிந்து வருகிறார். கான்ராடின் இறுதிச் சடங்கு 3 ஆண்கள் பெர்ரி வன்முறை மற்றும் அவரது சகோதரர் ஜே. பி. ஆகியவை பணம் சம்பாதிக்கின்றன. அவர்கள் அன்னாவை தெரிந்து கொள்வார்கள். அவர்களில் ஒருவர் படுக்கையில் அல்லது குழி தனது கணுக்காலங்களில் ஒன்றாக கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியேற முடியாது. அவை அவற்றின் முன்னால் கதவை திறந்து விடுவதைக் கண்டெடுக்கவும் அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். மறைக்காமல் அவளை வெளியேற்ற முயற்சிக்கின்றனர். பெர்ரி தனது செல்லப்பிள்ளை பறந்து செல்கிறார். ஆனால் பணத்தை செலுத்துவதை மறைக்க மறுக்கிறார். டான் தனது சகோதரனின் இறுதிச் சடங்கில் இல்லை என்பதால் அன்னாவை தேடுகிறார். திருடர்கள் அவரை தடுத்து நிறுத்தி பணத்தை வீட்டிற்கு தேடத் தொடங்குகிறார்கள். அன்னா வன்முறையை கொன்றார். அவரை அடித்தளமாக கடந்து செல்கிறார். மற்ற 2 அடித்தளத்திற்கு சென்று அவள் மாடிப்படி மீண்டும் கட்டமைக்கும் ஒரு சுவிட்சை செயல்படுத்துகிறது. அன்னா பணத்தை தாழ்த்துவதைக் கண்டார். ஆனால் திருடரை திட்டமிட்டுக் கொண்டார் என்று ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அவர் தனது சலுகை பற்றி அவர் மட்டுமே நம்பினார். அவளுக்கு தலையை விட்டு வெளியேற முடியவில்லை என்று அவர் ஒப்புக்கொள்கிறார். கோபம் மற்றும் காயம் அன்னா அவரது விரல்களில் 2 உடைக்கிறது மற்றும் அவரது பத்திரங்கள் வெட்டுகிறது. அவர் அவரை அடித்தளமாக தள்ளி அவர் தனது வீழ்ச்சியடைய செய்தார். பெர்ரி டான் இன் முழங்கால்களை போடுகிறார் மற்றும் டான் வலியில் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்கிறார். ஒரு கண்காணிப்பு முறையை பயன்படுத்தி அன்னா ஜே. பி. துரதிருஷ்டவசமாக பெர்ரி அவளை தாக்குகிறார். அன்னா மரணத்தை நோக்கி பெர்ரியின் காயம் அவருக்கு பிடித்தது. அவர் அவளை கொல்லும் முன் அவர் இறக்குகிறார். டான் தப்பிக்க மற்றும் பெர்ரி இறந்த மற்றும் உறைவிப்பான் ஒரு உடல் தப்பிக்க முயற்சிக்கிறது. கானாட் வக்கீல் அன்னாவில் சரிபார்க்க வருகிறார். அன்னா இயல்பாகவே செயல்படுகிறார். ஆனால் டான் உதவி செய்யத் தொடங்கி கதவை தட்டுகிறார். வழக்கறிஞர் அவரை கேட்கிறார். அன்னா டான் கீழே உள்ள ஓரளவு வேலை என்று பழைய ரேடியேட்டராக அதை கடந்து செல்கிறார். வழக்கறிஞர் இந்த மற்றும் இலைகள் வாங்கி பின்னர் ஒரு அறையில் ஒரு புதிய டிராப்ஸ் மற்றும் ஜே.பி. காமிராக்களிலிருந்து அன்னா கடிகாரங்களில் ஜே.பி. அவர்களின் நிலைமையை உண்மையை தீர்த்து கொண்டார். கான்ராட் தனது பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார். அன்னா பார்த்தபோது அவர்களை கொன்றார். இதனால் வீட்டைச் சுற்றி பல்வேறு மாறுபாடுகளை விளக்குகிறது. அன்னா மற்றும் அவர்களது பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகளால் ஆனாலும் அன்னா மற்றும் கானாடின் தந்தை ஆகியோராக இருந்தனர். அவளுடைய தந்தையின் துஷ்பிரயோகம் மற்றும் அவரது சகோதரர் அவரை கொலை செய்தார். அவர் ஜே.பி. கொல்லப்பட்டால் ஒரு ஒற்றை துப்பாக்கி ஒரு துப்பாக்கி வெளிப்படுத்துகிறார். ஆனால் டான் மறுக்கிறார். ஜே.பி. கன்னத்தில் கன்னம் மற்றும் அன்னா தனது இளைய சகோதரனின் மரணத்தை ஏற்படுத்துவதற்காக தன்னை கொல்லும்படி அவரை நம்புவதற்கு முயற்சிக்கிறார். அவர் இதை சிரிக்கிறார் மற்றும் டான் மணிக்கு துப்பாக்கி சுட்டிக்காட்டினார். டான் இறக்க விரும்பாத அன்னா கதவை திறக்க மற்றும் ஜே.பி. மற்றும் டான் எஸ்கேப் ரேஜின் ஒரு பொருளில் ஜே.பி. பழிவாங்கலுக்கு மீண்டும் செல்ல முடிவு செய்கிறது. அவளை மரணத்திற்கு எரிப்பதற்காக நம்புகிறான். வீட்டைச் சுற்றி பெட்ரோல் ஊற்றுகிறார். அவர் அன்னாவை தாக்குகிறார். அவளது ஒரு தலையணையுடன் மரணத்தை தக்கவைக்க முயன்றார். மேலும் அவர் கடந்துபோன பிறகு அவளை கற்பழிப்பதற்காக அவளை பிடித்து கொண்டார். அவர் இறந்தவுடன் மீண்டும் வரும்போது ஜே.பி.வின் குழுவிலிருந்து துப்பாக்கியை அடையவும் அவருக்கு சுடவும் டான் அன்னா ஒரு நீண்ட தோற்றத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு வார்த்தை இல்லாமல் அவர் விட்டு அன்னா அவரை விட்டு வெளியேறுகிறார். அவள் நிற்கும் கதவு ஒரு படி எடுத்துக்கொள்கிறாள். அவள் வெளியே அவள் தீ மற்றும் தீக்காயங்கள் எரியும் தீப்பிழம்பி தீக்காயப்படுத்த